கரூர் துயர துன்பியல் சம்பவம் நான் சொல்லுவேன். தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக்னு 41 பேர் 11 பச்சிளம் குழந்தைகள் சேர்ந்து இறந்து போனதுக்கு காரணம் படு பாதக செயலை செய்த ஜோசப் ஸ்டாலினும் காரணம், ஜோசப் விஜயும் காரணம். உயிரிழந்த குடும்பத்திற்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு வழங்க போறதா விஜய்? 41 பேர் செத்தவனுக்கு என்ன அரசு வேலை நீ கிழிக்கிற? 41 பேர் குடும்பத்துல இருந்து 41 எம்எல்ஏ கேண்டிடேட் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு உட்கார்ந்து ஜெயிச்சிருப்பானே. அரசு நீ என்ன வேலை கொடுக்குறவங்களுக்கு? கள்ளக்குறிச்சியில 46 பேருக்கு சாராயம் குடிச்சுட்டு செத்தவனுக்கு போன தடவை இருந்த அந்த ஆளு திராவிட மாடலு, பொண மாடலு, சுடுகாட்டு மாடல் சொல்லிட்டு தெரிஞ்சானே விஎஸ் பாபு இப்படி முடிச்சாரு. சொந்த தொகுதியிலேயே தோத்து போன அந்த மு.க. ஸ்டாலின் அந்த ஆளு தூக்கி கொடுத்தா எல்லாத்துக்கும். எதே கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்குலாம் இந்த புடிச்சுக்கோ 10 லட்சம் ரூபாய் எல்லாம் குடிச்சு ஆகுடா அப்படின்னு. அந்த மாதிரி நீ யார் மேன்? எந்த அடிப்படையில் 41 பேருக்கு நீ கொடுக்குற? RSS பெற்றெடுத்த பிள்ளை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு RSS பெற்றெடுத்த பிள்ளைக்கு இன்னைக்கு போய் இந்த முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். திருமாவளவன் என்ற பெயரை திருமாவளவன் என்று மாற்றிக்கொண்டு அரசியல் வேடம் போட்டுட்டு இருந்த கபடதாரி யோகியவான் திருமாவளவன் கேட்க மாட்டாராஜா? உயிரிழந்த குடும்பத்திற்கு அவங்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு வழங்க போறதா விஜய் அவங்க பணிய கொடுக்க போறதா ஒரு தகவல் ஒண்ணு வளம் வந்துட்டு இருக்கு சார். செய்திகளாவும் வருது சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? கரூர் துயர துன்பியல் சம்பவம் நான் சொல்லுவேன். தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக்னு 41 பேர் 11 பச்சிளம் குழந்தைகள் உட்பட செத்து போனதுக்கு அன்னைக்கு எல்லாம் சில பேர் ஒரு பக்கமா இந்த பக்கம் பேசலாம், இல்ல அந்த பக்கம் பேசலாம். நான் ஒருவன் தான். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பெரிய லெவல்ல அவரு சொன்னார். அதுக்கு அடுத்தது கீழ் லெவல்ல இருக்கிற பாட்டம் லெவல்ல இருக்கிற நான் தான் சொன்னேன். 41 பேர் 11 பச்சிளம் குழந்தைகள் சேர்ந்து இறந்து போனதுக்கு காரணம் படு பாதக செயலை செய்த ஜோசப் ஸ்டாலினும் காரணம், ஜோசப் விஜயும் காரணம் அப்படின்னு 2 பேர் மேலேயும் நான் குற்றச்சாட்டு சொன்னேன். இந்நாள் வரைக்கும் அதுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இந்த முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு ஆட்சி கட்டலுக்கு கூட தெரிவிக்கல. இப்படிதான் இங்க இந்த மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை, இந்தி கர்மாந்திர எதிர்ப்புன்னு இந்த திமுக காரன் ஆரம்பிச்சு 60கள்ல பாத்தீங்கன்னா 13 பேர் எல்லாம் தீக்குளிச்சு செத்து போயிட்டான். அவனுங்களுக்கு எல்லாம் மொழிப்போர் தியாகிகள்னு பேர் வச்சுக்குவானுங்க. வருஷத்துல ஒரு நாள் சடங்குக்கு சும்மா அவனுக்கு போட்டோவை வச்சு போய் கருப்பு பேட்ஜ் குத்திக்கிட்டு மொழிப்போர் தியாகிகள்னு ஊரை ஏமாத்திட்டு திரிவான். அந்த மொழிப்போர் தியாகி குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் திமுகவுல எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்களா, எம்பி ஆயிருக்கிறாங்களா, இல்ல மந்திரி ஆயிருக்காங்களா? ஆனா கர்மாந்திரமா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றிய செயலாளருங்கிற பதவியை திமுகவுல கொடுத்துருப்பானுங்களா? அந்த 11 பேரை அநியாயத்துக்கு வேஷம் போட்டு அவனுங்களை உருவேற்றி விட்டு அவனுங்களை அன்னைக்கு சாவடிச்சு அவனுங்க போட்டோவை வச்சு அவனுங்க புணத்து அரசியலை கண்டுபிடிச்ச ஆளு திமுக. அடுத்ததுதான் இப்ப ஒரு கருப்பு துண்டை போட்டுட்டு சுத்திட்டு தெரியுத மானங்கெட்டு போய் நேற்று வரைக்கும் மு.க. ஸ்டாலின் இருக்கும் வரை திராவிட இயக்கத்தின் தூணாக, திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்கும் தூணாக இந்த வைகோபால் சாமி விளங்குவான் அப்படின்னு ஒண்ணு தெரியுது. இன்னைக்கு போய் விஜய் பக்கம் சொம்படிச்சுட்டு தெரியுத. இது இப்படித்தான் நான் என்ன குற்றம் செய்தேன், என்னை கட்சியிலிருந்து நீக்கி விட்டார் அண்ணன் டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னப்ப அந்த ஆளு பேச்சை கேட்டுக்கிட்டு 5 பேர் தீக்குளிச்சு செத்தான் 1993. அவன் கலிங்கப்பட்டியில இருக்கிற வீட்டுல 5 போட்டோவை போட்டு வச்சுக்கிட்டு வரவங்கிட்ட அதுக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுத்துட்டு சீன் காட்டுவா அப்படியே அவரு. என்னைக்காவது அந்த 5 பேர்த்து குடும்பத்தை சேர்ந்த இவன் மவன் இன்னைக்கு துறை வைக்க பெரிய கிழிச்சான் அந்த கட்சிக்கு. ஃபாரின்ல சிகரெட் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தானே, இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் சிகரெட் குடிக்கிறதுக்கு ஏஜென்சி எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான்ல வைக்கோ. அப்ப அந்த எம்பிக்கு அந்த 5 பேர்த்துல யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கிறது. அதே வழியில தாங்க இந்த பீஸ்ட் 41 பேர் செத்தவனுக்கு என்ன அரசு வேலை நீ கிழிக்கிற? 41 பேர் குடும்பத்துல இருந்து 41 எம்எல்ஏ கேண்டிடேட் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு உட்கார்ந்து ஜெயிச்சிருப்பானே. அரசு நீ என்ன வேலை கொடுக்குறவங்களுக்கு? 41 பேர் குடும்பத்துல இருந்து எல்லாம் உன்னை பார்க்க வந்தவன் தானே, சினிமா நடிகர் உன்னை பார்க்க வந்தவன் தானே. லைட் ஆஃப் பண்ணி போட்டு உன்னை கடவுள் கல்ட்டு மாதிரி நீ காமிச்சு எல்லா இதுவும் பார்த்த உன்னை பாக்குறதுக்கு வண்டி கட்டிட்டு பச்சிளம் குழந்தையோட என் புருஷனோட விஜயை பாக்குறது தான் முக்கியம் அப்படின்னு வந்த பெண்கள், பொண்டாட்டிக்கு தெரியாத வந்த புருஷன் எல்லாம் உன்னை பார்க்க வந்தா மிதிப்பட்டு குடலு குந்தாணி எல்லாம் வெளியே செதறி போய் செத்து போனா. அந்த 41 குடும்பத்துக்கு நீ உண்மையான அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும், நன்றி கடன் பண்ணணும். அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு 41 பேருக்கு எந்தெந்த அண்ணா திமுகல இருந்து இங்க இருந்து போனாலாம் வந்தேறி நாய்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்து 108 பேர் நீங்க ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 பேர் 80 பேர் இந்த வேற கட்சியில பொறுக்கி தின்னுட்டு உன் கட்சிக்கு நீங்க பொறுக்கி தின்ன வந்தோடுங்க. இந்த 41 பேருக்கு நீ சீட்டு கொடுத்துருக்கலாமே. 41 பேர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பானே. குடும்பத்தை இழந்தோம்,
நாங்க இன்னைக்கு அப்பயும் விஜய் பின்னாடி நிக்கிறோம் ஒரு போஸ்டர் அடிச்சு நீ அதான் ரீல்ஸ் விடுவேன். அந்த ரீல்ஸ் விட்டுருந்தீங்க 41 எம்எல்ஏ இன்னைக்கு வந்திருப்பானே, சாதனை வரைக்கும் ஒண்ணு விட்டு போக மாட்டானே. நீங்க உங்க கட்சியில வேலை பேசிட்டு இருக்கிறாங்க திமுக, இந்த மாதிரி தன் உயிரை கொடுத்து அதுக்கு மேலேயும் பின்னாடி வந்து நிக்கிற அந்த குடும்பத்துல இருந்து எம்எல்ஏ வந்திருந்தாலும் உன்னை விட்டு போவானா? யாரை ஏமாத்துற அயோக்கியத்தனம் இது, அரசு வேலை. என்ன இது அரசு வேலை? இதே முதல்ல அயோக்கியத்தனங்க. நீ உன் கட்சியில நிறுத்தி 41 பேர் எம்எல்ஏவோ 41 பேர் மந்திரி ஆக்கிருக்கணும். அது உங்களுக்கு செய்யற உண்மையான நினைவஞ்சலியா இருந்திருக்கும். அரசு வேலை என்ன? ஏதாவது இதுல செத்து போயிட்டாங்களா? நெரிசல ஒன்ன ஒரு தனிப்பட்ட விஜய்ங்கிற ஒன்ன ஒரு நடிகரை பார்க்க வந்து 41 பேர் செத்து போனா அதுக்கு என்ன அரசு வேலை கிழிக்கிற நீ? என்ன அரசு வேலை கொடுக்கறதுக்கு வரம்பு முறை வேண்டாமா? அப்படித்தான் கள்ளக்குறிச்சியில 46 பேருக்கு சாராயம் குடிச்சுட்டு செத்தான். செத்தவனுக்கு போன தடவை இருந்த திராவிட மாடலு பொன மாடலு சுடுகாட்டு மாடல் சொல்லிட்டு தெரிஞ்சானே விஎஸ் பாபு இப்படி முடிச்சாரு. சொந்த தொகுதியிலேயே தோத்து போன அந்த மு.க. ஸ்டாலின் அந்த ஆளு தூக்கி கொடுத்தான் எல்லாத்துக்கும். எதே சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்குலாம் இந்த புடிச்சுக்கோ 10 லட்சம் ரூபாய் எல்லாம் குடிச்சு ஆகக்கூடா அப்படின்னு. அந்த மாதிரி நீ யார் மேன்? எந்த அடிப்படையில் 41 பேருக்கு நீ கொடுக்குற? அரசியல் எந்த அடிப்படையில கொடுக்குற? தியாகிகள் அவங்க உயிர் போனதை அவன் குறைச்சு மதிப்பிடல தெரியும். ஒன்ன பார்க்க விஜய்ங்கிற சினிமா நடிகரை பார்க்க ஒன்ன பார்க்க வந்து செத்து போனவன். அவனுக்கு பண்ணணும்னா அவன் கட்சியை நிறுத்தி எம்எல்ஏ நிறுத்தி வச்சிருக்கணும். அரசியல் என்ன கிழிக்கிற? அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த 10 கோடி 15 கோடி வாங்கிட்டு உண்டிகை வயிற்று வளர்த்திட்டு இருக்கிறான கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டான் அது கேள்வி. RSS பெற்றெடுத்த பிள்ளை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு RSS பெற்றெடுத்த பிள்ளைக்கு இன்னைக்கு போய் இந்த முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். திருமாவளவன் என்ற பெயரை திருமாவளவன் என்று மாற்றிக்கொண்டு அரசியல் வேடம் போட்டுட்டு இருந்த கபடதாரி யோகியவான் திருமாவளவன் கேட்க மாட்டாரா? அந்த தொப்பி வச்சுக்கான ஒரு பாய் IUML கேட்டுங்களை பார்க்கலாம். என்னத்துக்கு அரசு வேலை கொடுக்குற? 41 பேர் என்ன ஏதாவது பொது காரியத்துக்கு போய் ஏதாவது பொது காரியத்துல இறந்து போனவங்களா? எத்தனையோ பேருக்கு இபில வேலை செய்யறப்பயோ பஸ் ஓட்டின டிரைவருக்கு செத்து போனப்ப அந்த வாரிசுகளுக்கு இன்னும் வேலை கொடுக்காம அவனுங்களாம் பிச்சை எடுத்துட்டு அலையிறானுங்க. இந்த 41 தியாகிகள் ஒன்னு நடிகரை பார்க்க வந்த 41 தியாகிகளுக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? தயவு செஞ்சு யாராவது எடுத்து கோர்ட்டுக்கு போங்க. எந்த தவறுமே கிடையாது. உன் கட்சி மூலமா அவங்களை வாழ வைய, இல்ல மாசம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க உங்களை வாழ வைய. அரசு வேலை கிழிக்கிறாரா இவர்? அரசு வேலை மானங்கெட்ட அரசியல்.